சார், இப்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுத்துள்ள அந்த கெடு மற்றும் இன்று செங்கோட்டையன் கூறியதை 2 ஆண்டுகளுக்கு முன்பே தாங்களும் அதை கூறியிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் இப்போது தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையனின் இந்த பேட்டி மிகுந்த ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. இந்த 10 நாள் கெடு விதித்துள்ள நிலையில் இது என்ன நிகழும்னு நீங்க எதிர்பார்க்கீங்க சார்? நிச்சயமா அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டுவிடும், தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெற்றுவிடும். அதில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே இதே ஒன்றிணையும் கோரிக்கையை பல தலைவர்கள் அதை முன்னெடுத்தார்கள். நீங்கள் உட்பட பலரும் இந்த கோரிக்கைகளை பல மாதங்களாக பல ஆண்டுகளாக கூறி வருகிறீர்கள். இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி செவிசாய்க்கவில்லை. இப்போது ஒரு கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் முகமாக பல ஆண்டுகளாக அறியப்படும் செங்கோட்டையன் இந்த கோரிக்கையை மீண்டும் அவர் முன்னெடுத்திருக்கிறார். இந்த முன்னெடுப்புக்கு இந்த பலன் கிடைக்கும் நீங்க என்ன அடிப்படையில் இதை எதிர்பார்க்கிறீங்க சார்? அடிப்படை தொண்டர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள், அதிமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள், இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு தேவை, அதிமுக கட்சி வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறாங்க. இல்ல அது இபிசி ஏற்றுக்கொள்வாரா? அதாவது ஏற்கனவே சசிகலா அதை முன்னெடுத்தாங்க, நீங்க முன்னெடுத்தீங்க, டிடிவி தினகரன் அது அமமுகவில் இருந்து ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினார். ஓபிஎஸ் அனைத்து நிபந்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கட்சியில் இணைய தயார் என்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அப்போதெல்லாம் செவிசாய்க்காத இபிஎஸ் இப்போது இது செவிசாய்ப்பார் என்பதை வெறும் தொண்டர்களின் விருப்பத்தை மட்டும் வைத்து இபிஎஸ் செவிசாய்ப்பார் என்று இவ்வளவு நாள் ஏன் அது நடக்கவில்லை, இப்போது மட்டும் எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற அவசியமும் ஆசையும் தேவையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படி தேர்தலில் வெல்வதற்கு இது அவசியம் தேவை, இந்த ஒருங்கிணைப்பு என்பதை கள நிலவரங்கள் இன்றைக்கு உணர்த்தி கொண்டு இருக்குது. அதனால நிச்சயமா இந்த ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமியும் இணக்கமாக ஒருங்கிணைந்து வலிமை பெற்று தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். ஓகே, இன்னொரு முக்கியமானது நீங்க உங்களுடைய பதிவிலேயே இந்த செங்கோட்டையன் பேட்டிக்கு அப்புறம் போட்டிருக்கீங்க. அது என்னன்னா, ஒரு கட்சியின் தலைமை என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தொண்டர்கள் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கட்சியில் இணைபவர்கள் அந்த கட்சியின் தலைமையின் விருப்பத்தின் அடிப்படையில் தலைமையை விரும்பி இணைந்தார்களா, அல்லது அவர்கள் ஏற்கனவே உள்ள தலைமையின் கீழ் இணைந்து இப்போது ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் என்பதால் அந்த தொண்டர்கள் நீடிக்கிறார்களா என்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது பொருந்துமா சார்? அது இல்ல, நிச்சயமா இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் சீனியர்களாக இருந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்த முறை ஆட்சிக்கு வந்து தன்னுடைய சாதனைகளால் நிரூபித்தால் அடுத்து வருகிற தலைமுறைக்கு அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள தகுந்தவராக போற்றுதலுக்குரியவராக பார்க்கப்படுவார். இந்த எம்ஜிஆர் வகுத்த விதிமுறைகளை கட்சி கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்க கூறியிருக்கிறீங்க. அந்த விதிமுறைகளின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இனிமேல் சாத்தியமா சார் அதிமுகவின் தலைமையை? இல்ல, இன்றைய தேவை என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக பெற வேண்டும். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது இப்பொழுது நிறைவேற்றப்படணும். படணும்னு நினைக்கிறீங்களா? அது படுமா? படும், நிச்சயமாக படும், நிறைவேறும். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு தான் டிடிவி தினகரன் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். துரோகத்தை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள இயலாது என்று ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். மற்றொன்று ஓபிஎஸ், அவர் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக கூறிவிட்டார். இந்த சூழ்நிலையில் அவர்கள் பிரிந்து சென்றவர்கள், அவர்களை நாங்கள் மீண்டும் இணைக்க முடியாது என்றுதான் ஏபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் பேட்டிக்கு இதுவரை அவர் இன்னும் எந்த விதமான கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை. அநேகமாக அந்த தேனியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது, பேசாமல் விடலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் தளர வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த பிடிவாதத்தை அவர் தளர்த்தவில்லை என்பதுதான்
பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக தெரிய வருகிறது. அத்தகைய ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் 10 நாட்களுக்கு பிறகு அந்த செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்று என்ன நிகழும் சார்? அந்த பிரிந்தவர்கள் ஒரு அணியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒன்றாக இணைந்தால் மட்டுமே வெற்றி வசப்படும். மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒன்றாக அனைவரும் இணைவது காலத்தின் கட்டாயம். அதை எடப்பாடி பழனிசாமியும் உணர்வார். ஏன்னா எல்லோரும் ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வாய்ப்புக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதனால அவர் முதலமைச்சராக வேண்டும் என்கிற விருப்பம் அவருக்கு இருக்கும் இல்லையா? அதற்காகவாவது அவர் அதை செய்துதானே ஆகணும்.